இனிப்பு மிக்சர் இதெல்லாம் மொத்தம் 5 கண்ணாடி இருக்குல்ல. எத்தனை கண்ணாடி இருக்கு முன்னாடியா? மொத்தம் 5 கண்ணாடி கரை போட்டுதான் சரியா வாங்க கொடுக்க மாட்டேங்க. முன்னாடியே உட்காருவாங்க, உட்கார் சீக்கிரம் உட்காரணும். வச்சுட்டு போங்கம்மா, வச்சுட்டு போங்க, சீக்கிரம் போங்க. குடும்பத்துக்கு சொல்லணுமா, நான் கருப்பசாமி உனக்கு தான் வாக்கு கொடுக்க தயாரா இருக்கேன். உனக்கு சொன்ன போதுமா, கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். எல்லாம் 5ல ஒருத்தர் போயிட்டா 4 பேர் தான் வேலை பார்த்தியே. காலையில் வந்துடுவான் இந்த பேரப்பில் நல்ல செது பாட்டியில எப்படி மொத்தம் அப்படி கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். ஒருத்தர் ஊருக்கு போயிட்டா 4 பேர் தான் பார்த்தியா. உண்மையால ஓனர்கள் பேர்ல வந்து போய்கிட்டு இருக்கான். ஒரு பிரச்சனையும் கிடையாது. உண்மையை சொல்லு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. பொண்டாட்டி சொல்லக்கூடிய கேட்பேன் காலம் அப்படியே தான் முடிச்சா பொண்டாட்டி கிடக்கணும் என்ன இல்லையா? கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். நீ போனதுக்கு அப்புறம் 2 பொருள் எக்ஸ்ட்ரா அங்க போட்டோம். எத்தனை பொருளா போட்ட என்ன இல்லையா? கருப்பசாமி வழக்காடி பார்த்தா எந்த ஒரு கோயிலும் அடுத்தடுத்து உன்னுடைய தொழில் அப்படி பார்த்தாலும், ஆனா அங்க எனக்கு கொஞ்சம் பார்க்க மனம் இல்லை கருப்பசாமி. சொல்லு புரியாதா? எனக்கு கொஞ்சம் மனம் இல்லை கருப்பசாமி. உண்மையா ஒருத்தன் கடையை அமைக்கலாம்னு வந்தான். உண்மையா இல்லையா? ஆனா அது ஏன் வேண்டாம் அப்படின்னா உனக்கு கொஞ்சம் லாஸ்ல போயிடும். அதனாலதான் வேண்டாம்னு சொல்லு. உண்மையா அந்த இடத்துக்கு போடக்கூடிய இடத்துல கருப்பசாமி மேல் பக்கம் ஒரு நல்ல குதிரையோட இருக்கு. உண்மையா ஐயா? அதே மாதிரி கருங்கல்ல இந்த கருப்பசாமி இருக்கு. உசாரி இருப்பத நான் உட்காரு பறக்கணும் இல்லையா? நல்ல பிள்ளைங்க என்ன பண்ண அங்க பார்வை இருக்கு. பணிக்கு சரி பார்வை 4 வருஷத்துக்கு என்ன செய்ய சிறகுண்டா நல்ல பிள்ளை. உடைக்க முடியும் பழங்கக்கா உடைக்க முடியுமா? அதிகார குடிச்சிருக்கியா? என்ன பிள்ளை நீ குடிக்க மாட்டேங்கிய? நல்ல பிள்ளை. அனுப்பிச்சிட்டு போயிருங்க. கருப்பசாமி என்ன செய்யணும் நானே தெக்க அதுதான் இது வடக்கடா தெக்கடா உண்மையா இல்லையா? கருப்பசாமி என்ன செய்யணும் போடலாம்னா ஒருத்தருடைய சப்போர்ட் இருக்கு. உண்மையா ஒரு வழியாவோட பெயர் உண்மையா இல்லையா? அமைச்சு கொடுத்து கருப்பசாமி தானே. ஆனா உன்னுடைய பணம் இது போடணும். என்ன செய்ய இந்த பணம் அப்படின்னா உன்னுடைய இதுல போடும்போது கொஞ்சம் லாஸ் ஆகுமே. அப்படிதான் உண்மையா இல்லையா? என்ன செய்யறானே நான் கருப்பசாமி அமைச்சு ஒரு 13 நாள் அதுக்கு பதில் சொல்லி தந்துருக்கேன். கவலைப்படாத, எதுவும் அவசரப்பட்டு ஓமானும் நான் தாரேன் இல்ல நான் பேரவாதி நீ பேரவாதி வாக்கு கொடுக்கூடாது. அதுதானே நீ கேட்க கொண்டது உண்மையை சொல்றேன். நாளைக்கு நீ கேட்டான்னு சொல்லிட்டு 50 நேரத்தை உள்ள போட்டு அடுத்து கமனாடி ஆண்டு வந்து கேட்ப. உண்மையா ஐயா? பார்க்கணுப்பா சொல்லிட்டு பார்த்தீங்க பத்தையா திரும்ப உனக்கு நல்ல பத்தையா அவன் சுட்டு பத்திக்கிட்டுமே சுட்டு முடிச்சுக்கிட்டேன். ஆட்டா ஒன்றும் இல்லையா? 3 நிமிஷத்துல வச்சு விட்டுறேன். பத்திரிக்கிட்டோம் எப்படி வத்தைக்கான்னு பார்ப்போம். அடுத்தடுத்து அவங்க பார்த்து சொல்லணும். நானும் வேலை கொடுத்து அனுப்பிடுவேன். சரி ஏன்னா கருப்பசாமி சரக்கு சுருட்டு கொடுக்க சரி. ஆனா யார் விடத்துலயும் கருப்பசாமி சுருட்டு சரக்க பத்திரிக்கை சொல்ல மாட்டேன். குடிச்சா அடிப்பேன், இல்லை குடிச்சிட்டு போனாங்கன்னா ஒரு தெருவில் தள்ளி விடுவேன், இல்லைன்னா சண்டை எடுத்துவிட போலீஸ் ஸ்டேஷன் போவோம். பத்தே தம்பி அதனாலதான் வீட்டில் 1 நேரம் சாப்பிடாம ஆகிட்டேன். என்ன ஐயா 1 நேரம் கூட சாப்பிடல. 2 நேரம் சரக்கு அடிச்சாடினா இது பக்கம் சாப்பிட விடல. உண்மையா ஐயா? சாப்பிட்டு சொல்லு. என்ன ஐயா? ஏன்னா கருப்பேன் நான் போய் சொல்ல மாட்டேன். நான் போய் சொன்னா கருப்பன் போய் சொன்னா ஆதிசிவனுடைய ஆட்டம் கருப்பசாமி கிட்ட இருக்கிற மாதிரி ஆதி பெருமானுடைய வாக்கு கருப்பம் வாங்குதான். நாராயண வாக்கு கருப்பம் வாங்குதான். கிருஷ்ணனுடைய வாக்கு கருப்பம் வாங்குதான். நான் சரக்கடிக்கன்னு சொல்லி கிருஷ்ணன் நாராயணன் சொன்னான் இல்லையா? நான் சரக்கடிச்சாலும் கிருஷ்ணன் நான் சரக்கடிச்சாலும் நாராயணன். எந்த சாமி வந்தாலும் கருப்பங்கிட்டு வாக்கு பதில் சொல்ல முடியாது. ஆனா அதுக்காக சரக்கடிக்கிறேன்னு சொல்லி கருப்பசாமி வாக்கு இல்ல, சரக்கடிக்கிறேன்னு சொல்லி கருப்பசாமி வேறன்னு சொன்னா அது வேற. இல்லையா? எனக்கு சைவத்திலையும் மாற தெரியும், அசைவத்திலும் கருப்பசாமிக்கு மாற தெரியும். சொல்லிட்டு கருப்பசாமி
வச்சாலும் கருப்பசாமி கஞ்சா வச்சாலும் கருப்பசாமி. ஆனா வேண்டாம், இது கொடுக்கறதே போதும். கருப்பசாமி என்ன செய்யணும்னு சொல்றா? கருப்பசாமி வேலையை அமைச்சுட்டாங்க. ஒரு 3 மாச காலத்துக்கு எதுவும் பேச வேண்டாம். மற்ற அமைச்சு கொடுத்தா அமைக்கணும். ஏற்கனவே நம்ம களத்துல தான் இருக்கோம். உண்மையா பையா நம்ம கடவுள் பார்த்தேன். மொத்தம் 6 பேர் இருக்கு. நீ எங்க தொழில் செஞ்சுட்டு போற? உண்மையா பையா என் வேலை வேண்டி அடுத்த நான் சொல்லுவேன், நீ போய் ஆரம்பிச்சுன்னு சொல்லுவேன். ஆனா ஆரம்பிச்சா விவசாயம் கேட்பேன். உண்மையா பையா துண்டு வேணா சொல்லலாம். உண்மையா இல்லையா? 13வது மாசம் கருப்பசாமி மாலை தருவேன். கல்யாணம் சொல்லியா? உனக்கு முன்னாடி வீடு நான் அமைச்சு கொடுத்துருவேன். எல்லாம் உனக்கு முன்னாடி வீடு அமைச்சு கொடுத்துருவேன். உண்மையா பையா முடிச்சா நல்லா இருப்பேன். என்ன செய்யணும்னா 13 மாசத்துல கல்யாணத்தை முடிச்சுட்டாங்க. அந்த பிள்ளை தான் வேணுமா இல்ல வேற தாய் தாப்பன் சொல்லு கேட்டு பிடிக்கலாமா? தாய் தாப்பன் சொல்லு கேட்டா ஒரே ஒரு அர்த்தத்துல தான் இருக்கு. உஷாரா இருப்பான். என்ன செய்யணும்? நான் கருப்பசாமி தலையில கை வைக்கேன். என்னுடைய கை உன் தலையில இருக்கிறதுக்கு உன்னை எங்கேயும் தலை புரிய விட மாட்டேன். ஆனா தப்பு செய்தா கருப்பசாமி விளைக்குவேன். எந்த தப்பு செய்தாலும் விளைக்குவேன். தாவருக்கு கருப்பசாமி அடிபடி போக மாட்டேன். நல்லதுன்னு செஞ்சு நீ எந்த இடத்துல மாட்டாலும் கருப்பசாமி உச்சத்துல தான் காப்பாற்றி கொண்டு தவறு செய்து மாட்டா கருப்பசாமிக்கு பொறுப்பு இல்லை. எப்படிப்பா? உண்மையா இல்லையா? எல்லாம் சரியா சொல்லுங்க. உண்மையா இல்லையா? இன்னும் இதோட சொல்லணுமா? கருப்பசாமி காப்பாற்றி தரேன். 3 மாசம் வேலை பாரு. அதுல இருந்து வரக்கூடிய வாய்ப்பை கருப்பசாமி அடிக்க வேலை வச்சு தரேன். கருப்பசாமி காப்பாற்ற அதான் உனக்குன்னு கேட்கறது கேட்டுட்டேன். எந்த குறையும் வர மாட்டேன். பார்க்கல. சரி, விவசாயம் பார்க்கணும் அப்படின்னா தொழில் அப்படின்னா நமக்கு ஒரு மாடு சம்பந்தப்பட்டவங்களும் வச்சு பார்க்கணும். யாருக்கா? மாடு கட்டுறது மாடு அதெல்லாம் கல்விடுறோம். சரக்குங்க என்ன பரப்பா ஒரு திவாலிக்கு கருப்பசாமி சொல்றே கொண்டு வரலாம். உண்மையா எனக்கே மறந்தியா? வாழ்க்கை விட்டுற காலில் விட்டுறோம். கருப்பசாமி உன்னுடைய குடும்பம்னு பார்த்தா ஏன்னா குடும்பம் அப்படின்னால 2 பேர் இருந்தாலும் கருப்பசாமி கூட இருக்கேன். நம்புதியா? சுடல் இருந்த மாதிரி கருப்பசாமி கூட இருக்கேன். உண்மையாப்பா எந்த விளக்கை ஏற்றி கூப்பிடுதோ அந்த விளக்கு கருப்பசாமி காவலா இதுவரைக்கும் எந்த பொண்ணு பொருள் நகை பணம் எதையும் அறியப்படல. உண்மையா பையா? சத்தமா சொல்லணும். உனக்குள்ள ஒரு வாக்கு பாக்கி இருக்கு. அது கருப்பசாமி நான் சொன்ன வாக்குப்படி அமைச்சு தருவேன். பொறுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய எந்த அதாவது ஒரு 4 கால் வாங்கக்கூடிய பிராணிகள் நல்லபடியா இருக்கா இல்லையா? உண்மையை சொல்லு. அதெல்லாம் அந்த பூமியோட சம்பந்தம்னு சொல்லிட்டேன். நான் எத்தனை சொன்னாலும் வாக்கு மாறலையே. உண்மையை சொல்லு. ஆனா அதை விடுத்து இந்த மாடை நல்லபடியா அமைச்சு கொடுக்கலாம். இது நல்லபடியா கறந்து வச்சா கொடுத்தா போதுமா? எந்த ஒரு குறையும் இல்லை. இப்போ கண்ணுக்குட்டி மேய்க்கிறதுக்கு மாடு கிடக்குது. ஏன் ஐயா கண்ணுக்குட்டி மாடு பாட்டு தான் இல்லையா? என் குதிரை எப்பவும் காவல் இருக்கு. ஆனா கருப்பசாமி வீட்டுக்குள்ள போனா எல்லாமே மாறிடும். அதுக்காக காவல் இருக்கணும். அத்தனை 2 பேரும் காவல் இருக்கும். கருப்பசாமி குதிரை தான் நிற்குது. கருப்பசாமி குதிரை தான் நிற்குது. கருப்பசாமி உள்ள போனா அத்தனை தலையெழுத்து மாறிடும். அத்தனையும் எடுத்து எழுதிடுவேன். மை மாந்திரம் செய்வன கோளாறு பிள்ளி சூனியம் அடுத்தடுத்து புதையல் எந்த ஒரு பிரச்சனை கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்து வாழ வச்சு. ஆனா எல்லார் வீட்டுக்கும் என் குதிரை அனுப்புனா என் குதிரை சொல்லக்கூடிய பதில் தான் நான் இல்லையா? அப்படி கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். உண்மையை சொல்லுப்பா அப்படின்னா கருப்பசாமி ஒரு 2:45 மணிக்கு நேரத்துக்கு எழுப்பி வச்சேன். எத்தனை மணி? வரக்கூடிய பிரச்சனை சட்டம் கேட்டு எழுதிச்சிருப்பேன். நான் தான் வந்தேன். கால் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. உண்மையா இருக்கா இல்லையா? கருப்பசாமி கேட்டுவாங்க. நாய் 3வது நாயில என் கையில இருக்கு. இந்த நாய் ஒண்ணுதான் அடிச்சேன். கருப்பசாமி எழுப்பிவிட்ட காரணம் கருப்பசாமி ஒரு பூச்சி வந்தது. அதான் ஒன்று எழுப்பிவிட்டேன். என்ன பையா லைட் போட்டு வெளியில வந்தேன். என்ன பையா பூச்சி வந்து அதனால லைட் அதெல்லாம் பயப்படாத. கருப்பசாமி எப்பவுமே கூட இருக்கேன். ஒன்னும் பொருள் அடிச்சு தர மாதிரி வேலைக்கு ஆளு வேலை கேட்டா 3 பேரை கொடுத்துட்டேன். ஓ காலை கொடுத்துப்பா
கேட்டா அடுத்தடுத்து கேள்வி நீ கேட்ட ஒரு கல்வி தான் கருப்பசாமி பதில் சொல்லிட்டு குழந்தை வர கேட்டேன் அதுவும் பொறுத்து ஈஸ்வரனுடைய பார்வையில கருப்பசாமி அதையும் அமைச்சு கொடுத்துருவேன். கருப்பசாமி பதில் நான் சொல்லித்தரேன், பயப்படாத. அடுத்தடுத்து அமைச்சு கொடுத்து தொழில் பேரும் புகழும் வாங்கி கொடுத்து வாரிசு கருப்பசாமி எல்லாம் இத்தனை பேருக்கு வாக்கு கொடுத்த வாக்கு மாறிச்சா பொறுத்துருக்கா. அதனுடைய பாவ புண்ணிய பராகாரத்தை பார்த்து கருப்பசாமி அந்த பாவ புண்ணியத்தை அடிச்சு விட்டு கருப்பசாமி வாழ வச்சுட்டேன். அதனால தான் நான் இது வரைக்கும் 2 நாய் வளர்த்துட்டேன். வேலை கொடுத்துருவாங்க அதுனால கருப்பசாமி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். உண்மையா 2 நாய் வளர்த்துட்டோமா, 1 வெள்ளை 1 செவத்த நாய். உண்மையா அந்த பாவ புண்ணியத்தை அழிக்கிறத பார்த்துட்டு கருப்பசாமி எந்த வாக்கு உடச்சு சொன்னா தாங்க முடியாது. இந்த வீட்டுல இருக்கலாம் அந்த வீட்டுல உண்மையா. ஆனா நடுதர மட்டும் கருப்பசாமி சொல்லிட்டு உண்மையா கருப்பசாமி காப்பாத்தி தரேன். வேலையும் நல்ல ஓடுதா உண்மையை சொல்லு. நீ வேலைக்கு போனியா அதான் என்ன செய்யா கையாச்சு வந்தாச்சு உண்மையா. கருப்பசாமி காப்பாத்தி கொடுத்து அடுத்தடுத்து உத்தியோகம் நல்லபடியா வாழ வச்சு கருப்பசாமி இருந்தா போதுமா. என்ன செய்யணும் எல்லாம் இருக்கிற மாதிரி செலவு வருது அதே மாதிரி வரவும் வருது உண்மையா. சத்தமா சொல்லு. கருப்பசாமி வாக்கு தரேன். எல்லாம் 1400 ரூபாய் பால் கணக்கு கொடுத்தாங்களா? எவ்வளவு பார்த்து பார்த்து சொல்றேன். கருப்பசாமி தரேன். எல்லாம் வாரம் அதோட நினைச்சு கருப்பசாமி பயப்படாம போயிடுவாங்க. என்கிட்ட பாக்கி கருப்பசாமியை கும்பிட்டாலே பாக்கிட்டேன். இந்த ஒரே வார்த்தை கருப்பசாமியை கும்பிட்டாலே பாக்கியும். கருப்பசாமி அவ்வளவு சீக்கிரம் நான் கருப்பசாமி உனக்கு இல்லாம போனா என்ன கூப்பிட வேண்டாம். உன்னுடைய இடத்த முடிச்சு தரேன். அவருக்கு பிறகு 3 பேர் இருக்காங்களா வீட்டுல அவன் யாருன்னு சொல்லிருக்கான் பயப்படாது. அதுக்கு முன்னாடி ஒரு பேச்சுவார்த்தை கருப்பசாமி முடிச்சுட்டாரு. ஒரு கையெழுத்து ஒண்ணு வாங்கிக்க. ஏற்கனவே 2 கையெழுத்து வாங்கிட்டேன். அது வாங்கிடு நான் பார்த்து போயிட்டு வா கவலைப்படாத. ஏன்னா 1 பேரும் ஆக்க மாட்டேன். 2 வீடு வச்சிருக்கான். அவங்க 2 வீடு வச்சிருக்கான். ஒரு கார் கணக்கு என்ன இருக்கு 2 வீடு வேற இருக்கு. அவனும் அழிச்சு விடுவோம் கருப்பசாமி போயிட்டு வா. என்ன வணங்குற பேரை யாரும் ஏமாற்ற முடியாது. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தோமா அப்படி கொடுத்தது கருப்பசாமி எந்த வாக்கு கொடுத்தாலும் நிறைவேற்றி தருவேன் நம்பிக்கை இருக்கா இருக்கா இல்லையா. உன்னுடைய எதிர்காலம்னு பார்த்தாலும் நல்ல ஒரு வாழ்க்கையும் உத்தியோகம் அமைச்சு தரணுமா கருப்பசாமி என்ன செய்யணும் அது நான் பார்த்துக்கிட்டுவேன். அதெல்லாம் எனக்கு வந்தாலே சரியாகும். வேற என்ன கேட்கணும் காலை விடுப்பா. நீங்க நல்லா ஆகிட்டுமா இன்னும் நல்லா ஆகிட்டா வேற அமாவாசை என்ன செய்வா பெட்டியா இருக்கு. ஒரு சக்கரை பொங்கல் பாயசம் ஒரு 61 கனிமாலை கட்டி போட்டுருவாளா கட்டி போட்டுருவியா. சக்கரை பொங்கல் கருப்பசாமி வச்சிடணும். 3 கனி தரேன். 3 கனியில விளாக்கிட்டாரு. இப்ப காலை இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி எத்திக்கும் போது வலிக்கா உண்மையை சொல்லு. இதுக்காக வாங்கி தரேன். வர அமாவாசைக்கு ஒரு சக்கரை பொங்கல் எனக்கு ஒரு 61 கனியில மாலை கட்டி போட்டுருவாளா. நான் ரொம்ப கேட்கலையா உண்மையா இல்லையா. கருப்பசாமி காப்பாத்துறேன். இது எந்த இடத்துல வலிக்கோ அந்த இடத்துல அரை பகுதி தேய்ச்சி குடிக்கணும். அரை பகுதி என்ன செய்யணும் உடம்புல குடிக்கணும். முட்டில் கீழே வகையிருக்கா முட்டில் உண்மையா இருக்கு. சத்தமா சொல்லு. 3 நாள் நிப்பாட்டிட்டாரு. தேய்ச்சி குடிச்சிருக்கியா காப்பாத்திட்டார். வேற என்ன கேட்கணும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். எந்த ஒரு காப்பாற்றி கொடுத்துருக்கேன். நல்லபடிதான் கொஞ்சம் கோவக்காரி உண்மையா சத்தமா சொல்லு. யாரு அதான சொல்றேன் உண்மையா இல்லையா. கோவக்காரி ஆனா எந்த பிடிவாதமா இருப்பா. ஆனா எந்த தவறும் நடக்காது. உண்மையா உண்மையா என்ன செய்யணும் அதை இன்னோட நல்லபடி ஆக்கி தரேன். 3 கனி தர கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்துருக்கேன். வரக்கூடிய அமாவாசை செய்ய முடியுமா. அதுக்கப்புறம் அவருடைய எதிர்காலத்தை நல்லபடியா வாழ வச்சுட்டாங்க. சரியா இருக்க பத்தியா உண்மை சொல்லு. நான் அதெல்லாம் காப்பாற்றி தரேன். அதெல்லாம் பத்தி நம்ம பெண்ணா இருந்தாலும் எனக்கு தனியா கேட்டா அவ்வளவு வாக்கு கொடுத்தாங்க. இப்ப 4 பேர் மத்தியில் இருக்கல உண்மையா கருப்பசாமி காப்பாற்றிட்டாங்க. உன்னுடைய வாழ்க்கை எப்படின்னா அந்த மாதிரி அவளுக்கு ஆகாது. நம்புறியா உண்மையா அதை விட சிறப்பாக்கி வாழ வச்ச போதுமா ஒன்மை பத்தியா நல்லபடியா போயிட்டு நம்ம என்ன கேட்கணும் அதான் நான் என்ன சொல்றேன். அவனு இருக்கக்கூடிய இவனை விட்டா அவனுக்கு அல்ல அவனுக்கு விட்டா இவன் அல்ல உண்மையா பையா. ஆனா அதான் நல்லபடியா ஆகி கொடுத்துருமா கருப்பசாமி கூட்டி கொடுத்தா கருப்பசாமிக்கு என்ன செய்வேன் அன்னதானம் போட்டுருவியா காலை விழுந்தா பத்தியா முடிச்சு அவன் போயிட்டு வரா பார்த்துக்கிறேன். 3 தடவை வந்துட்டு போயிட்டானா ஏன்னு சொல்ல மாட்டேக்கா இல்லையா பயப்படாது. கருப்பசாமி பார்த்து சந்தோஷம். கருப்பசாமி அந்த சரக்கடா சரி இல்லை இல்லை மற்ற நாள் எனக்கு உடச்சு ஊற்றணும். கருப்பசாமி எல்லா விதத்திலையும் ஒரு துன்பத்தை போயிட்டு வந்தாலும் கருப்பசாமி இப்போதைக்கு கூட பார்க்க வந்தா கொஞ்சம் மன தைரியம் வந்து உண்மையா உன்னால உண்மைன்னு சொல்லு.
அவர் சொல்றதுக்காக அதே மாதிரி கருப்பசாமி நீயும் காவலுக்கு நின்று என்னுடைய தொழிலும் ஆலோசனை போதுமாப்பா. உண்மையை சொல்லு, இருக்கு இந்த பார்க்க வந்து பாருக்கு. நீ எந்த இடத்துல கும்பிட்டு அந்த இடத்துல கருப்பசாமி காவலுக்கு வந்துருவேன், காப்பாற்றி தர. உன் தொழிலும் பண சம்பந்தம் நல்லபடி ஆக்கி கொடுத்தா போதுமா? கருப்பசாமி தொழில் அப்படின்னா பார்க்க முடியாம கை கால் டிரைவர் வேலை பார்க்கணும். உண்மையா ஐயா காலை விட்டுப்பா, இதெல்லாம் எந்திரிச்சு விட முடியாம வந்து ஏங்கிட்டேன். ஒண்ணுக்கு 10 தடவை விட வச்சு கருப்பசாமி தரேன். உட்கார பார்த்து கருப்பசாமி வட்டி போடாம இருக்கு. தொழில் எப்படியாட்டும் இவனை எப்படியாட்டும் ஒரு முடக்கத்துல முளைக்கணும் அப்படிங்கிற கூட்டம் அங்கேயே இருக்கு. உண்மையா ஐயா நான் காப்பாத்தி கட்டுமாடா. இதை விட அதே இடத்துல வாகனம் 1க்கு 3 ஆக்கி கட்டுமா? இதை விட நல்லாக்கி தரேன். இதோட நல்லாக்கி தானே கருப்பசாமிக்கு வர. எப்படி நல்லாக்கி கொடுத்தா போதுமா? அமாவாசை என்ன பார்க்க வந்துடணும். எந்த கொஞ்சம் காப்பாற்றி தரேன். உடம்பு வலி கால் வலி எதுவுமே நம்ம மறந்துடும். நம்புதே இல்லையா? செய்வன மந்திர தந்திரம் எதுவுமே எங்க படிக்காது. கை வச்சாலே போதும். பக்கத்துல கை வச்சு விட்டு இதுக்கப்புறம் எப்படி இருக்கு கருப்பசாமி பார்த்து சொல்லலாம். எந்த இது 3 கனி தரேன். 3 கனி கருப்பசாமி வாழ வச்சு தரேன். எப்படி உனக்கு கீழே இந்த 3 பேரும் மேல போன மாதிரி ஒன்னையும் மேல வச்சு போட்டானல்ல கருப்பசாமி காப்பாத்தி தரேன். எந்த ஒரு குழந்தை காப்பாத்தி தரேன். ஆனா உள்ள உணவு இல்லைன்னு சொல்லிட்டு காப்பாத்தி கொடுத்தனால, அதாவது உணவு யாருக்கும் வாங்கி கொடுத்தனால உன்னுடைய வாழ்க்கை தப்பிச்சு. உண்மையா பையா பசின்னு வந்தா யாருனாலும் கொடுத்துருவான். உண்மையான உண்மை சத்தமா சொல்லு. அதனாலதான் உன்னுடைய உள்ளத்தை பார்த்து கருப்பசாமி வாழ வச்சுட்டாரு. உன் உள்ளமும் சுத்தம் எதிர்காலம் நல்லபடியா அமைச்சு கொடுத்தாரு. எந்த ஒரு வேலை காப்பாற்றி கொடுத்தா போதுமா? அமாவாசைக்கு எப்படியாவது எனக்கு வந்துடணும். வர முடியுமா? வரக்கூடிய அமாவாசையிலிருந்து தொழிலை கொஞ்சம் மேம்படுத்தி கொடுத்தா கருப்பசாமிக்கு இதோட நல்ல சரக்கு கருப்பசாமி காணிக்க கேட்பேன். 4 பேர் சாப்பிட்டு போன அவ்வளவுதான். அது நீயே உன் கையில காய்கறி வாங்கி கொடு, இல்ல அன்னதானத்துக்கு முன்னாடி என்னதான் வாங்கி கொடு, நான் பார்த்துக்கிறேன். வேற என்ன கேட்கணும்? எதிர்காலம் நல்லபடியா அமைச்சு தரேன். அது எனக்கு தெரியும். பேரப்பிள்ளைதான் விட்டுட்டாரு. உண்மையா பையா அவனுக்கு உண்டான உரிமையா நானே அவனை சொல்ல வச்சுட்டாரு. அவனே அவன் வாயால சொல்ல வச்சு கொடுத்தா போதுமா? பேரப்பிள்ள என்ன தனியா பார்ப்பேன். ஒரு நாள் தனியா பாருங்க கருப்பசாமி உடைச்சு சொல்லிட்டேன். வால் ஒழிச்சு தரேன் அப்படிலாம் ஒண்ணு இல்லை. கருப்பசாமி வால் ஒழிச்சு தரேன். மாங்கனே அவன் வந்து உண்மைதான். ஆனா வேண்டாம்னு அவனுடைய ஏற்பாடு தான். உண்மையா பையா சத்தமா சொல்லு. நான் கருப்பசாமி அமைச்சு தரேன். கொஞ்சம் பொறுத்து அமைச்சு தரேன். 6 மாசம் ஆகும். இப்போதைக்கு எந்த இதுவும் இல்லை. 6 மாசம் வரைக்கும் அவன் புத்தினது அப்படித்தான். கருப்பசாமி உள்ளிருந்து அமைச்சுட்டாரு. இப்ப என்ன நம்பி வந்துட்டா உடனே காப்பாற்றி கொடுத்து தொழிலையும் காப்பாற்றி கொடுத்து. என்ன பையா வெயிட்டா நான் பார்த்துக்கிறேன். சந்தோஷம்.